வணக்கம். சினி சினி மினி மினி மாடப்புறா இப்படி ஒரு படம் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதுவும் இந்த படத்தினுடைய கதாநாயகன் மக்கள் திலகம் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து மாடப்புறா என்ற பெயரில் ஒரு படம் திரைக்கு வந்திருக்கிறது அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இந்த திரைப்படத்தை பற்றி சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் 1962ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வள்ளி நாயகம். இந்த வள்ளி நாயகம்ன்றது யார் அப்படின்னா, ஏவி மையப்ப செட்டியார் இருக்கார்ல, ஏவிஎம் புரொடக்ஷன்ஸினுடைய அதிபர் ஏவி மையப்ப செட்டியாருடைய மைத்துனர். அவர்தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். இந்த மாடப்புறா திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் சரோஜா தேவி. இன்னொரு கதாநாயகியாக நடித்தவர் பி வசந்தி. இந்த வசந்தி பிஏன்னு போடுவாங்க, பி வசந்தி பிஏ. அந்த காலத்தில் பிஏ படிக்கிறது, பிஎஸ்சி படிக்கிறது, பிகாம் படிக்கிறது இதெல்லாம் பெரிய விஷயம். அதனால் பட்டம் பெறுவது அப்படின்றதே பெரிய விஷயமாக இருந்த காலகட்டம் அப்படின்றதுனால இந்த நடிகை பிஏ படித்திருந்ததால் வசந்தி பிஏ அப்படின்றதான் டைட்டிலில் போடுவாங்க. பேப்பர்லேயும் அப்படி தான் வரும், பத்திரிகையில் செய்தி வரும்போது அப்படி தான் வரும், போஸ்டரில் டிசைன் இருக்கும்போதும் வசந்தி பேரை போடும்போது வசந்தி பிஏ அப்படி தான் போடுவாங்க. இந்த வசந்தி தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இந்த படத்தில் இரண்டாம் கதாநாயகியாக நன்கு நடித்திருந்தார், நல்ல பெயரை பெற்றார். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கேவி மகாதேவன். பிறகு என்ன காரணம் அப்படின்றது தெரியல, இந்த படத்திற்கு பாடல்களை கேவி மகாதேவன் அமைச்சிருக்காரு. இந்த படத்திற்கு பின்னணி இசை அப்படின்றதுல வயலின் மகாதேவன் அப்படின்றவர் பின்னணி இசை அமைத்திருக்கிறார். அது என்ன காரணம்னே தெரியல. பாடல்கள் அமைப்பவங்க தான் பொதுவாக அந்த காலத்தில் பின்னணி இசையும் அமைப்பாங்க. இந்த படத்தில் 2 இசையமைப்பாளர்கள். பாடல்கள் அமைப்பதற்கு கேவி மகாதேவன், பின்னணி இசை அமைப்பதற்கு வயலின் மகாதேவன். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அந்த காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் திலகம் நாராயணசாமி. இந்த திலகம் நாராயணசாமின்றவர் எனக்கு நல்ல பழக்கம். இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை, அவர் அண்ணேன்னு சொல்லி நான் கூப்பிடுவேன். திலகம் அப்படின்ற பேரில் அவர் ஒரு நாடகம் எழுதி அந்த நாடகம் புகழ்பெற்ற நாடகமாக இருந்திருக்கிறது. அதனால் அவருடைய பேரே திலகம் நாராயணசாமி அப்படின்னு ஆயிடுச்சு. அவர் தான் இந்த படத்தினுடைய கதையையும் வசனத்தையும் எழுதியவர். இந்த படத்தில் எம்ஆர் ராதா பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். எம்என் நம்பியார் படம் முழுக்க தன்னுடைய ஆழமான முத்திரையை பதித்திருந்தார். இது போக இந்த படத்தில் மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வந்தவர் டி.கே. பாலச்சந்திரன். இந்த படத்தை இயக்கியவர் எஸ்.ஏ. சுப்பராமன். இவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்த சுப்பராமன் இந்த படத்தின் மூலம் இயக்குனராக தமிழ் பட உலகில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். இந்த படத்தில் ஊருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஒரு பாடல். அந்த காலகட்டத்தில் அந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் சாங் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வானொலியில் அந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் இந்த பாடல் தினந்தோறும் ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த படத்தை நான் சிறுவனாக இருக்கும்போது பார்த்தேன். 1962 அப்படின்னா வச்சுங்களேன், 6 வயசு சிறுவனாக டூரிங் தியேட்டரில் மணலில் அமர்ந்து இந்த திரைப்படத்தை பார்த்தேன். 1962 பார்த்த படம். இந்த படத்தினுடைய காட்சிகள் ஃபுல்லாகவே என் மனசில் அப்படியே ஆழமாக இப்போவும் பதிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எம்ஜிஆர் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார் படத்தில். சரோஜாதேவியும் அழகாக இருப்பாங்க. சரோஜாதேவி எம்ஜிஆர் உன்னுடைய அந்த சிரித்த முகம் அப்படின்ட்டுருக்குல்ல, அது அப்படியே கண் முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்குது. இப்போவும் அவ்வளோ அழகாக இருப்பார் எம்ஜிஆர். இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த படத்தில் சோக காட்சிகள் அதிகம், பாடல்கள் சோக பாடல்கள், காட்சிகள் பேத்தட்டிக். எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படின்னு படம் ஃபுல்லாக சோக காட்சிகள் இருந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி ரசிப்பாங்க? அது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு பொதுவாகவே பேத்தட்டிக் சீன்ஸாக படம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிக்காதுல்ல. அதனால் இந்த படத்தை எம்ஜிஆருடைய ரசிகர்கள் பெரிய அளவில் விரும்பி பார்க்கவில்லை, ரசிக்கவில்லை. அதற்கு பிறகு இந்த படத்தை பற்றி சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த படத்தில் காதலிப்பது ஒரு பெண்ணை, மனம் முடிப்பது இன்னொரு பெண்ணை. இதுதான் எம்ஜிஆருடைய கதாபாத்திரம். அது எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறாமல் போனதற்கு இதெல்லாம் காரணம். இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் தன்னுடைய அருமையான நடிப்பால் எம்ஆர் ராதா மக்களால் பேசப்பட்டார். 1962ஆம் ஆண்டு திரைக்கு வந்த எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த
மாடப்புறா என்ற திரைப்படத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயங்களை இங்கு நான் கூறுகிறேன்.